அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் நம்ம குரானை தொடர்ந்து ஓதி வரோம். 13வது அத்தியாயமான சூரா அர்-ரஅத் நம்ம பார்த்தோம். 12 ஆயத்துகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அர்-ரஅத், இடி அப்படிங்கிற பேரை கொண்டு இந்த சூறா ஆரம்பித்தாலும், இந்த சூறாவுடைய தலைப்பாக இருந்தாலும், அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளான இயற்கையை பற்றி இங்கே பேசுகிறான். ஸோ இயற்கை விஷயங்களை பற்றி பேசி நமக்கு நிறைய சான்றுகளை காமிச்சு நம்மளுடைய செயல்களை சீர்படுத்த சொல்கிறான். அதில் 12வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மின்னலை பற்றி அவன் பேசியிருந்தான். பளீரென தோன்றக்கூடிய மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுறான். அதனை கண்டு நீங்கள் அச்சமும் ஆர்வமும் உங்களுக்கு ஏற்படுது. கனமான மேகத்தையும் அல்லாஹ் தான் எழுப்புகிறான் அப்படின்னு சொல்லி வானிலை விஷயத்தை இறைவன் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 13வது வசனம் பாருங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜித்னி இல்மா. வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கீஃபதிஹ் வயுர்சிலுஸ் ஸவாஇக ஃபயுஸீபு பிஹா மை யஷாஉ வஹுவ யுஜாதிலூன ஃபில்லாஹ் வஹுவ ஷதீதுல் மிஹால். இடி முழக்கம் அவனை புகழ்வதோடு அவன் தூய்மையையும் பறைசாற்றுகிறது. இப்போது அந்த அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடி முழக்கம் அப்படிங்கிறது அவனை புகழ மட்டும் இல்லையா, அவனுடைய தூய்மையையும் பறைசாற்றுதான். வானவர்கள் கூட அதனுடைய பேரச்சத்தால், இறைவனுடைய பேரச்சத்தால் நடுங்கிய வண்ணம் அவனை புகழ்கிறார்கள். இப்போது இந்த இடத்துல நல்லா பாருங்கள், பிஹம்திஹி, புகழ்வது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அல்ஹம்து, அதுவுமே புகழ் அப்படின்னு தானே பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், பிஹம்திஹி. சரியா? கொஞ்சம் இதை மனசில் வைங்க. புகழ் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன நமக்கு விஷயம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வானவர்களும் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கிய வண்ணம் அவனுடைய புகழ்களை அவங்க பறைசாற்றுறாங்க. இன்னும் இடிகளை அல்லாஹ் அனுப்புகிறான். தான் நாடுகிறவர்கள் மீது அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவற்றை விழச் செய்கிறான். இப்போ இதுதான் விஷயம். அதாவது இடி இன்னைக்கு வெறும் அந்த இடி தண்டர் மட்டும் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் எப்படி வேணால் யோசிங்க. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, உன் தலையில் இடி விழுவணும் அப்படின்னு. விச் மீன்ஸ் அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வீழ்ச்சியிலேருந்து நம்ம மீளவே முடியாத அளவு. ஸோ அதுதான் இடி. ஸோ இது இயற்கையாகவும் அல்லாஹ் பேசுகிறான், மறைமுகமாக நீங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காகவும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். அதாவது அல்லாஹ் நாடுகிற இடத்துக்கு அல்லாஹ் அந்த இடியை அனுப்புகிறான். அவன் யார் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க அப்படி தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையிலேயே அந்த இடியை நான் அவங்க மேலே விழச் செஞ்சிடுறான். இது எவ்வளோ ஒரு மிக முக்கியமான விஷயம் பாருங்கள். இயற்கையை பற்றி அல்லாஹ் பேசிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு இயற்கை வளங்களையும் எத்தனை பேர் அதை சுரண்டக்கூடியவர்களாக இருக்காங்க. நம்ம கண்ணால் பார்க்குற அந்த மணல்களாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், நீர் வளங்களாக இருக்கட்டும், இன்னும் கனிம வளங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் அல்லாஹ்வுடையதாக அல்லாஹ் இங்கே பறைசாற்றுறான். இதெல்லாம் என்னோடது அப்படின்னு. ஆனால் அதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த உலகத்தோடைய பொருளாதாரம், உலகத்துடைய இயக்கம் எதை சார்ந்ததாக இருக்குது? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினைகள் உண்டு. அப்போ இப்படி அல்லாஹ் மேலே தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த இடிகளை விழச் செய்கிறான். உண்மையிலேயே அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது.
அப்போது வானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்கிறாங்க நடுங்கிய வண்ணம் அப்படின்னா, வானவர்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை அப்படியே செய்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் உரியது, அல்லாஹ் நம்மளை இதை செய்ய சொல்கிறான் அப்படின்னா அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன வேலையை செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் புகழ்கிறது. உன்னோட புகழ் பாடுறது அப்படிங்கிறது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அவங்கள புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம செய்கிறத வச்சு நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ அவங்களுடைய அந்த புகழ் நிலைக்கணும். இன்றைக்கி எத்தனையோ கட்டிடங்கள், அந்த கட்டிடங்கள் கட்டினவங்க இறந்து போனாலும் கூட அந்த கட்டிடங்கள் நின்று பேசுது இல்லையா? அப்போது இதனுடைய புகழ்ங்கிறது வெறும் கட்டிடத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கிறது விஷயம் இல்லை. கட்டிடத்தை கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த செயல் தான் இங்கே பேசுது. ஸோ வானவர்கள்லாம் அவங்களுக்கு சொன்ன வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி நீங்கள் அல்லாஹ் மேலே தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இடியை உங்கள் மேலே அவன் விழச் செய்வான். அவன் ரொம்ப சூழ்ச்சி மிகுந்தவனாக இருக்கிறான், அவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சூழ்ச்சியுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய நிலையை பற்றி இங்கே பேசுகிறான். அடுத்து பாருங்கள், லஹு தஅவத்துல் ஹக் வல்லதீன யதுஊன மின் தூனிஹி லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன் இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மாஇ லியப்லுக ஃபாஹு வமா ஹுவ பிபாலிகி வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ துலால். அப்போ அவனை அழைப்பது தான் சரியானது. அவனை தவிர இவர்கள் அழைக்கக்கூடிய வேறு கடவுள்களால் இவர்களின் அழைப்புக்கு எவ்வித பதிலும் அளிக்க முடியாது. அவர்களை அழைப்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவன் தண்ணீரை நோக்கி தன் இரு கைகளை நீட்டி தண்ணீரே எனது வாயினுள் வந்துவிடு என்று கோருவதை போன்று உள்ளது. உண்மையில் தண்ணீர் வாயினுள் தானாகவே செல்லக்கூடியதா இல்லை. இவ்வாறே இறைமறுப்பாளர்களின் இறைஞ்சுதல் இலக்கின்றி எறியப்படும் அம்பு ஆகும். அப்போது இது வெறுமன சிலைகளை பற்றி எல்லாம் இங்கே பேசலை. அதை முதல்ல நம்ம உங்கள் மனதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய வைங்க. நமக்கு திரும்ப 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 சிலைகளை எதிர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சிலைகளை எதிர்த்து தான் இந்த குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டது. அதையெல்லாம் முதல்ல உங்கள் மனசுலேருந்து விட்டு எறிங்க. சிலைகள் இங்கே விஷயமே இல்லை. சிலைகளுக்கு பின்னாடி இருந்த தலைவர்கள் தான் விஷயமே. அப்போது அந்த வரலாறு நமக்கு தெரியாது. அதனால் தெளிவாக தெரியாத வரலாறை வச்சுக்கிட்டு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போது மொதல் விஷயம், அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறான். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வை அழைக்கிறது தான் சரி. அவனை தவிர நீங்கள் யாரை கடவுளாக அழைச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்க முடியாது அந்த கடவுள்களால். இன்றைக்கி நம்ம அந்த இயற்கை வளங்களுக்கு யார்கிட்ட போய் நிற்கிறோம்? யார் சொல்கிற விஷயங்களை கேட்குறோம்? குர்ஆனில் இருக்க விஷயங்கள் யாராவது நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோமா? ஸோ அப்போது இன்றைக்கி எந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் யார் சொல்கிறாங்களோ, யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு போகிறது நம்மளுடைய நன்மைக்கு தான், நம்மளுடைய பொருளாதாரம் வளருது, அவங்க நமக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா மண் அள்ளிட்டு போயிடுவாங்க, நம்மளுடைய நீர் வளம் குறையும். அதே மாதிரி கட்டிடங்கள்லாம் இந்த கனிமத்தை, இந்த பொருட்களை, இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம கட்டுவோம் அப்படின்பாங்க. உண்மையான தேவையான மெட்டீரியல்ஸை வச்சு கட்டுறதில்ல. எந்த அளவுக்கு கட்டணுமோ அந்த அளவுக்கு கட்டுறதில்ல. இஷ்டப்படி இஷ்டத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன மழை, சின்ன இடி, இந்த மாதிரி மின்னல் வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த கட்டிடங்கள் என்னவாயிடுது? அப்போது இதெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுருந்துருக்கணும். அல்லாஹ் சொன்னதை பார்த்து நீங்கள் செஞ்சுருந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எந்த புக்கில் படிச்சிங்களோ, யார் சொல்லி கேட்டீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய கடவுள்களை ஆக்கிட்டீங்க இல்லையா?
ஸோ அவங்க உங்களுக்கு எப்போவுமே பதிலளிக்க போகிறது இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து தண்ணீரை பார்த்துக்கிட்டு தண்ணியை என் கைக்கு வந்துரு அப்படின்னா அது வந்துருமா? என் வாய்க்குள்ளே போ அப்படின்னா அந்த தண்ணி போகுமா? அப்போ இங்கே என்ன சொல்கிறான் அல்ல, நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க, நான் சொன்ன முறைப்படி வேலை செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பெண்கள் அதிகமானவங்க இந்த இங்கே உட்காந்துட்டு தண்ணீரை என் வாய்க்கு போ அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் அவ்வளோ இதுவாக கேட்குறேனே, எனக்கு எதுவுமே கபலாக மாட்டேங்குது, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் யாருமே அதுக்கான உழைப்பை போடுறது இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் துவா கேட்கணுன்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் உழைக்காமல் நீங்கள் எவ்வளோ துவா கேட்டாலும் பிரயோஜனமே இல்லை. அதைத்தான் எல்லாம் சொல்கிறோம். அப்போது உண்மையில் தண்ணீர் வந்து வாயில் தானாக போகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் எடுத்து குடிக்கணும்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் தன்னுடைய வளங்களை இங்கே கொடுத்துருக்கான். அந்த வளங்களை நீங்கள் தான் எடுத்து பயன்படுத்தணும். அது இயற்கை வளங்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கைக்கு என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது இருக்குது. இப்போ இதுதான் வந்து இறை மறுப்பாளர்களின் இறைஞ்சுதல். அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை அல்லாஹ்வை மறுத்து அல்லது செயற்கையான விஷயங்களை நோக்கி நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ எதெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாம் இலக்கின்றி எரியப்படும் அம்புகள். இப்போ இந்த இறை மறுப்பாளர்கள், இப்போ எந்த ஒரு மனிதனும் வந்து யாரையாவது ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவனாகத்தான் இருப்பான். எங்கெல்லாம் இறை மறுப்பாளர்கள்னு வராங்களோ அங்கெல்லாம் மறைமுகமாக தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ தஜ்ஜால் யார் அப்படின்னா இயற்கைக்கு மாற்றமானவன். அப்போது இறைவன் இயற்கையான விஷயங்கள் சொல்கிறான் அப்படின்னா தஜ்ஜால் செயற்கையான விஷயங்களை சொல்லுவான். ஸோ நம்ம தான் எது இயற்கை எது செயற்கைன்னு பிரித்து பார்த்து இறைமறுப்பாளர்களோட வழியில் செல்லாமல் இறைவனுடைய வழியில் செல்லணும். ஸோ இதுதான் இறைமறுப்பாளர்களோட இறைஞ்சுதல், இலக்கு இன்றி எரியப்படும் அம்புகள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அடுத்த ஆயத்து பாருங்கள், இது சஜிதா வசனம். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனம் ஓதி முடித்ததுக்கப்புறம் நம்ம சஜிதா பண்ணுவோம். வலில்லாஹி யஸ்ஜுது மன்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி தவ்அன் வகர்ஹன் வதிலாலஹும் பில் உதுவ்வி வல் ஆசால். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கே தலை சாய்க்கின்றன. சுஜூது அப்படின்னா தலை சாய்ப்பது, கட்டுப்படுவது. மேலும் அனைத்து பொருட்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவன் முன்னிலையில் பணிந்து கொண்டு இருக்கின்றன. பாருங்களேன், அல்லாஹ் சொல்கிறான் நம்மளுடைய நிழல். ஆமாம், காலையிலையும் மாலையிலையும் எங்கே இருக்குது? தரையில் தானே இருக்குது. நம்ம என்னைக்காச்சும் இதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் வானம் பூமியில் உள்ள எல்லாமே என்கிட்ட தான் தலை சாயுதுங்கிறான். நம்ம வந்து 5 வேளை சஜிதாவில் நம்ம தலை வணங்கி இருக்கோம் தொழுகையில். ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளுடைய நிழல் எங்கே இருக்குது? தரையில் தானே இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ பெரிய படிப்பினை எடுக்கணும் பாருங்கள். சுபஹான் அல்லாஹ். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் கேட்கணும், அதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளை அறியாமல் என்னென்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் இருக்குது. நம்மளுடைய ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், பல்சஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட்டாக இருக்கட்டும், இன்னும் நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், குடலுடைய வேலை, கிட்னியுடைய வேலை. நான் ஒன்றும் அவ்வளோ பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லாததுனால எனக்கு தெரிஞ்ச சின்ன வேலைகளை நான் சொல்கிறேன். பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அப்போ இப்படிப்பட்ட இத்தனை வேலைகளெல்லாம் யார் சொல்லி அதெல்லாம் செய்யுது? நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், அதிகமாக சோம்பேறித்தனமாக இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் அந்த உடல்
அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. மூச்சு நின்றுலையே, ஹார்ட்டு நின்றுலையே. அப்போது இது யார் சொல்லி செய்யுது? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யுது, ஆனால் நம்ம கான்ஷியஸாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யார் சொன்னதாக இருக்குது? சிந்திச்சு பாருங்கள். இது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நம்ம சிந்திக்க வேண்டியது அவ்வளோ இருக்குது. நம்ம அசால்ட்டாக ஒரு செயலை செஞ்சிடுறோம், ஒரு சொல்லிடுறோம். ஆனால் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்படி யூசுஃப் நபிக்கு வந்து அல்லாஹ் விஷயத்துடைய உட்கருத்துக்களை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் அவருடைய நிலை எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு பொறுமையாக, எந்த அளவுக்கு சாதுரியமாக அவர் செயல்பட்டார், எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு செயல்பட்டார். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஏன் அல்லாஹ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூறாக்கு வரான், இந்த வசனத்துக்கு ஏன் வரான்? அப்போது ஒவ்வொரு விஷயத்துடைய உட்கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சிக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய நிலை என்னன்றது தெரியும். நம்ம அவசரக்காரர்களாக இருக்க மாட்டோம். இதை இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவனுடைய நிலையில் சரியானவர்களாக இந்த உலகத்தில் நம்மளுடைய காலங்களை கழிக்கணும், நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற நியத்து வைத்துக்கொள்வோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். இதுக்கு சஜ்தா பண்ணிடுங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் மர் ரப்புஸ் சமாவாதி வல் அர்த் குலில்லா குல் அஃபத்தஹத்தும் மின் தூனிஹி அவுலியா வலா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃப்அன் வலா ஸர்ரா குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர் அம் ஹல் தஸ்தவி ஸுலுமாத்து வன் நூரு அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகாஅ خلقu كخلقه فتشابه الخلق عليهم قل الله خالق كل شيء وهو الواحد القهار. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி யார் என்று அவர்களிடம் கேளும். ரப்பு அல்லாஹ் என்று அதற்கு நீரே பதில் கூறும். உண்மை இவ்வாறு இருக்க அவனை விடுத்து தமக்கே நன்மையும் தீமையும் அளிக்க சக்தியற்ற கடவுள்களையா நீங்கள் உங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டீர்கள். இன்றைக்கி நமக்கு வந்து அரசியலில் ஒருவரை தலைவராக வச்சுருக்கோம், பொருளாதாரத்தில் ஒருத்தவரை தலைவராக வச்சுருக்கோம், குடும்பத்தில் ஒருத்தரை தலைவராக வச்சுருக்கோம், இன்னும் நம்மளுடைய அந்தரங்கத்துக்கு ஒரு ஃப்ரெண்டை தலைவராக வச்சுருக்கோம். என்னென்னா இந்த கேட்டகரியிலலாம் இவங்க தான் கிரேட், இவங்க சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி நம்பக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கே அவங்க எந்தவித நன்மையும் தீமையும் செய்ய முடியலை. சிலை, இன்னும் வந்து அந்த தர்கா வழிபாடு, இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு, எல்லாருக்குமே இது தெரியும். இது வந்து ஆமாம், இது தப்பு, இது சரின்னு. ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியாத மறைமுகமாக நம்மக்கிட்ட புகுத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் பேச்சை நம்ம கேட்குறோம், எந்த விஷயத்துக்கு யார் பேச்சை நம்ம கேட்குறோம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இவங்க சொல்கிறத அல்லாஹ் சொன்னதா அப்படின்னு என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இல்லையே. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னே நமக்கு தெரியாது, அப்புறம் என்ன கம்பேர் பண்ண முடியும்? அப்போது நீங்கள் அவங்களுக்கே எந்தவித நன்மையும் தீமையும் செஞ்சு கொள்ள முடியாதவங்களெல்லாம் நீங்கள் உங்கள் கடவுள்களாக வச்சுருக்கீங்க. இன்னும் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் பாதுகாவலராக வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வந்து முஸ்லீம் தான், ஆனால் நம்ம எந்த கட்சி தலைவரை வந்து பாராட்டுறோம், எந்த கட்சி தலைவர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்கிறோம், அவங்களுடைய கொள்கையை அவ்வளோ பரப்புகிறோம், அவங்க என்ன சொன்னாங்க இது பண்ணாங்கங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் பை பர்த் நான் இந்த பொலிட்டிக்கல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமுடைய அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் யாருமே பேசுகிறதில்ல, உங்களையும் என்னையும் உட்பட. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது நம்மளுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய பாதுகாவலர்கள் யாராக இருக்கணும் சிந்திச்சு பாருங்கள்.
அப்போது யார் வந்து இறைவனுடைய விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லித்தராங்களோ, நம்மளை வந்து இறைவனுடைய வேலைகளை செய்ய வைக்கிறாங்களோ, அவங்கள உங்களோட பாதுகாவலர்களாக ஆக்கிக்கோங்க. ஆனால் யார் தங்களுடைய தேவைக்காக இந்த பொய்யான உலகத்துடைய, தஜ்ஜாலிய உலகத்தோடைய நன்மை தீமைகளை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மன இச்சைப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, அவர்களுடைய பேச்சுக்கு அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக்காதீங்க. இதை அல்லாஹ் குறிப்பிட்றான். இதை எப்படி யாரோட கம்பேர் பண்ணுறான் பாருங்கள். பார்வை அற்றவனும் பார்வை உடையவனும் சமமாவாங்களா, அல்லது இருளும் ஒளியும் சமமாகுமா கேளுங்க. இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுள்களும் அவன் படைத்திருப்பதைப் போல் எதையாவது படைத்து இருந்து அதன் காரணமாக இது யாருடைய படைப்போ என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ. நீர் கூறும், ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹ். அவன் தனித்தவனும் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனும் ஆவான். சயின்ஸில் ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு லா இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு அணுவை கூட நம்மளால் உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் இருக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சுக்கிடலாம். இது சயின்ஸ் ஒத்துக்கிட்ட ஒரு நியதி. இன்றைக்கி சயின்ஸுன்னு பேசுகிறாங்களே, அதை சொல்கிறேன். அப்போது ஆனால் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், அந்த அணுவை கூட படைச்சது நான் தான். என்ன மாதிரி வேறு யாராவது எதையாவது படைக்க முடியுமா? படைப்பு அப்படின்னா ஏதாவது இருக்கிறத கொண்டு ஒன்று தயாரிக்கிறோமே, அது படைப்பு இல்லை. அது வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை தயார் பண்ணிட முடியுமா? எந்த பொருளுமே உங்ககிட்ட இல்லை, நீங்களாக ஒரு பொருளை உருவாக்கி அதை தயாரிச்சிருவீங்களா? சாத்தியமே இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் தான் தயாரிக்கிறேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிறல அப்படின்னா உங்களுக்கு இருளும் வெளிச்சமும் மாதிரி தான், இருளில் இருக்கிற மாதிரி தான், பார்வை இல்லாதவ மாதிரி தான் உங்களுடைய நிலைமை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் வந்து தனித்தவன், அவன் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவனுமாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, அன்சல மினஸ்ஸமாஇ மாஅன் ஃபசாலத் அவ்தியத்தும் பிகதரிஹா ஃபஹதமல ஸைலு ஸபதர் ராபிஆ வமிம்மா யூகிதூன அலைஹி ஃபின்னாரி இப்திகாஅ ஹில்யத்தின் அவு மதாஇன் ஸபதும் மிஸ்லுஹ் கதாலிக யஸ்ரிபுல்லாஹு ஹக்க வல் பாத்தில் ஃபஅம்மா ஸபது ஃபயத்ஹபு ஹுஜுஃபா வஅம்மா மா யன்ஃபஉன் நாஸ ஃபயம்குஸு ஃபில் அர்த் கதாலிக யஸ்ரிபுல்லாஹுல் அம்சால். அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழியச் செய்தான். ஒவ்வொரு நதியும் ஓடையும் தம் கொள் அளவிற்கு ஏற்ப நீரால் நிரம்பி ஓடியது. பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மேற்பாகத்தில் பொங்கும் நுரையை சுமந்து செல்கிறது. நகைகள், பாத்திரங்கள் போன்றவற்றை செய்வதற்காக மக்கள் உலோகங்களை நெருப்பில் உருக்கும்போது இதே போன்ற நுரை ஏற்படுகிறது. அல்லாஹ் இவற்றையே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உவமையாக கூறுகிறான். பலன் தராத நுரை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எது மக்களுக்கு பலன் அளிக்கிறதோ அது பூமியில் தங்கிவிடுகிறது. இவ்வாறு அல்லாஹ் உவமானங்கள் மூலம் தன் செய்திகளை விளக்குகிறான். அல்லாஹ் வந்து அதிகமாக கதைகள் பேச மாட்டான், அதிகமாக எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டான். ஆனால் சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப தேவையுள்ளதாக, ரொம்ப தெளிவானதாக, தீர்க்கமானதாக சொல்லுவான். பாருங்கள், வானத்திலேருந்து அல்லாஹ் மலையை பொழிய செய்கிறான். அந்த மலையால் நதி ஓடுது.
நதி எந்த அளவுக்கு கொள்ளளவு இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த தண்ணியை கொண்டுக்குமோ அந்த அளவுக்கு அது நீரால் நிரம்பி ஓடுது. அப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தண்ணி வேகமாக போகும்போது அதன் மேற்பாகத்தில் நுரை மாதிரி வருது, நுரைகளை கொண்டு போகுது. அதே மாதிரி நகை, பாத்திரம், இப்படி உலோகங்களையும் நெருப்பில் உருக்கும்போது அங்கேயும் ஒரு நுரை பொங்குது. இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லா செயலுக்கும் தேவைன்னு ஒன்று இருக்குது, தேவை இல்லாததுன்னு ஒன்று இருக்குது. பலன் தராத நுரை, அதாவது உங்களுடைய செயல் உங்களுக்கும் பலன் தராது, பிறருக்கும் பலன் தராது. அப்படிப்பட்ட செயல்களாக இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு செயலானது 2 வகையிலையும் பயன் தரணும், உங்களுக்கும் பிறருக்கும். ஸோ இது இப்படி இருந்தால் அந்த நுரை அப்படி இல்லைன்னா, பலன் தரலை அப்படின்னா அந்த நுரை மாதிரி பயனற்று போயிடும். ஆனால் எது மக்களுக்கு பலன் தருதோ, எது ஒரு பெனிஃபிட் இருக்கோ அது பூமியிலேயே தங்கிடுது. இது உங்களுடைய செயலாக இருக்கலாம், உங்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம், உங்களுடைய சட்டதிட்டங்களாக இருக்கலாம், நடத்தைகளாக இருக்கலாம். யார் யாரோ வந்தாங்க, யார் யாரோ நிறைய என்னென்னமோ சட்டங்களை சொன்னாங்க. ஆனால் ஏன் ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள், குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் இன்றைக்கும் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு? யாரோ ஒருத்தவன் கம்யூனிசம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டான். அப்போ அந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு? ஏன்னா அதனால நமக்கு பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் அப்படியே போகிற போக்கில் போயிருக்கு. இப்போ நம்மளுடைய லைஃபுமே அதுதான். இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறதும் அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம தெளிவாக விளங்கணுன்னா மட்டும்தான் அது பூமியில் நினச்சிருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ் என்ன பொருளை நமக்கு கொடுத்துருக்கான், அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை கொண்டு செலுத்தினா மட்டும்தான் பூமியில் தங்கும். இல்லைன்னா அந்த நுரை மாதிரி அடிச்சுட்டு போயிடும். அப்போ ஒவ்வொரு சிந்தனைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் இது பலன் உள்ளதா பலனற்றதா அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. இப்படித்தான் அவமானங்களை வச்சு இறைவன் நமக்கு சொல்லித்தரான். லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிமுல் ஹுஸ்னா வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லஃப்ததவ் பிஹ் உலாஇக லஹும் சூஉல் ஹிசாப் வ மஅவாஹும் ஜஹன்னம் வ பிஅஸல் மிஹாத். யார் தம் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இருக்கின்றன. எவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவர்கள் உலகத்திலுள்ள அனைத்து செல்வத்திற்கும் உரிமையாளர்களாயிருந்தாலும் அத்துடன் அது போன்று இன்னொரு மடங்கை அவர்கள் பெற்றிருந்தாலும் அல்லாவின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவை முழுவதையும் ஈடாக தந்துவிட தயாராகி விடுவார்கள். அத்தகையவர்களிடம் கடுமையான முறையில் கணக்கு வாங்கப்படும். மேலும் அவர்கள் தங்குமிடம் நரகமாகும், அது மிகவும் கொடிய இருப்பிடம். அப்போது நம்ம நினைப்போம், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நான் இருக்கணும்னா நான் வாழவே முடியாது, எனக்கு சொத்து கிடைக்காது, சுகம் கிடைக்காது, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. அப்படி இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும், இந்த உலகம் முழுவதுமே அவங்க செல்வம் தான் அப்படின்னு இருந்தாலும், அதை விட இன்னும் டபுள் மடங்கு இருந்தாலும் கூட மறுமை நாளில் எல்லாத்தையும் கொடுக்க அவங்க தயாராக இருந்தாலும் எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது. ரொம்ப கடுமையான முறையில் அல்லாஹ் கணக்கு வாங்குவான். இன்றைக்கி சிம்பிள், நம்மளுடைய அத்தாவோ அம்மாவோ அல்லது மாமியாரோ அல்லது கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒன்றுக்கு மேலே ஒன்று கேள்வியாக கேட்டால் நம்மளால் ஒரு நிமிஷம் திக்கிச்சு போயிடுவோம்.
நம்மக்கிட்ட தப்பே இல்லைன்னாலும் அந்த கேள்வியுடைய இது வந்து நம்மளை பயமுடுத்தும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை யோசிச்சு பாருங்கள். உலகத்துக்கே எஜமானன் கடுமையான முறையில் கணக்கு வாங்குகிறான் அப்படின்னா அவங்க நிலை யோசிச்சு பார்த்துருங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன விஷயத்துக்கு மாறாக யார் சொன்னாலும் அது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனம் நம்ம மனசுக்கு வரணும். கடுமையான முறையில் அல்லாஹ் கணக்கு வாங்குவான். இன்னும் அவங்க வந்து தங்குமிடம் நரகம். அந்த நரகம்ன்றது மிக கொடிய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறான். அஃபமை யஅலமு அன்னமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹுவ அமா இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி அருளப்பட்ட இவ்வேதம் உண்மையானது தான் என்று அறிபவனும் இந்த உண்மையை அறியாமல் குருடனாக இருப்பவனும் சமமாவார்களா? அறிவுடையவர்கள்தான் நல்லுரைகளை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றனர். நிச்சயமாக இந்த வேதம் அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, உண்மையானது தான். ஆனால் யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க மட்டும்தான் நல்ல உரைகளை புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த வசனங்கள், இந்த குரானுடைய வசனங்கள் நம்ம எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த குரானுடைய வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்? முழுசாக நமக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு மினிமம் ஒரு 10 சூறாவாச்சும் மனப்பாடமாக தெரியும். ஆனால் 10 சூறாவுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சா? இல்லையே. அப்போ குரானை நான் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்? அப்போ அப்படி நம்ம இருக்கும்போது குருடனாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையை அறிஞ்சிக்காம, குரான் இதுதான் உண்மைதான், இது என்னன்றதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் குருடர்கள்ன்றான். இப்போ குருடனும் அறிவுடையவனும் சமமாவாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ இறைவன் உங்களையும் என்னையும் அறிவுடையவர்களாக, குரானை சிந்திக்கக்கூடியவர்களாக, உண்மையை ஒற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. அடுத்து பாருங்க, அல்லதீன யூஃபூன பி அஹதில்லாஹி வலா யன்குசூனல் மீசாக். அப்போ அந்த அறிவுடையவர்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள், உறுதிப்படுத்திய பிறகு அவ்வுடன்படிக்கைகளை முறிக்க மாட்டார்கள். அறிவுடையவர்கள் யாராம்? அல்லாஹ்கிட்ட அவங்க என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்காங்கங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குருவாங்க, அதை நிறைவேற்றுவாங்க, அந்த உடன்படிக்கையை மாற்ற மாட்டாங்க, முறிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக குரானை ஏற்றுக்கிட்டவங்களா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்ன வேலையை செய்யணும், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றணும். அந்த உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறத தேடித்தான் நம்மளுடைய பயணம் இருக்குது. அந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றணும், இன்னும் அந்த உடன்படிக்கையை முறிக்காமல் இருக்கணும். இதுதான் அறிவுடையவர்கள். நீங்கள் சொன்னீங்க அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக ஒருத்தவங்க அறிவுடையவர்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்போ நம்ம வந்து அறிவுடையவர் ஆவோம் அப்படின்னா, இறைவன் என்ன நமக்கு சொல்லியிருக்கான், இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் என்ன, உடன்படிக்கை என்ன, நம்ம செய்கிறோன்னு சொல்லி தானே லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லியிருக்கோம். அந்த உடன்படிக்கை நம்ம செஞ்சோமா, இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். வல்லதீன யசீலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல வயக்ஷவுன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். மேலும் அவர்கள் எத்தகைய நடத்தை கொண்டவர்கள் என்றால், உடன்படிக்கை, அந்த அறிவுடையவர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குமா, உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுகின்றானோ அந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கிறார்கள். விஷயம், உறவு முறைகளை, அதுவும் எந்தெந்த உறவு முறைகளை அல்லாஹ் வந்து ஒன்றா வச்சுக்க விரும்புகிறானோ, ஒன்றா வச்சுக்க சொல்கிறானோ அந்த உறவு முறைகளை இணைத்து வைக்கிறாங்க. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், தாய் தந்தையராக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி மாஷா அல்லாஹ் அவ்வளோ தொழுவோம், அவ்வளோ வணக்க வழிபாடில் இருப்போம். ஆனால் கணவனுடைய
உறவுகளை வந்து நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம், அல்லது மனைவியுடைய உறவுகளை நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம், அல்லது அத்தாவுடைய உறவுகளை, அம்மாவுடைய உறவுகளை. அப்படி கிடையாது. எந்தெந்த உறவுகளை எந்த அளவுக்கு பிணைத்து வைக்கணுன்றது ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப போய் ஜெல்லாக போய் ஒட்டிக்கிட்டு அவங்களுடைய இதில் ப்ரைவசியில் போய் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கக்கூடாது. நீதமான முறையில் உறவுகளை பிணைத்து வைக்கும்படி அவங்க இருப்பாங்க. இன்னும் அவங்க தன்னுடைய ரப்புக்கு பயப்படுவாங்க. கடுமையான முறையில் நம்மளோட கணக்கு கேட்கப்படுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது விஷயமே அறிவுடையவர்கள்னு சொல்லி உறவு முறையத்தான் எல்லாம் பேசுகிறான். ஆனால் இன்றைக்கி யாரை எடுத்தாலும் உறவு முறைகளை வஞ்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. கணவன் மனைவியை, மனைவி கணவனை, அல்லது மாமனார் மருமக மாமியாரை மாமனாரை, அல்லது மாமியார் மாமனார் மருமகளை. ஒரு உறவு இதில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னாவே அடுத்தடுத்ததில் நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துக்கு போகலாம். ஸோ முதல்ல நம்ம உறவுகளை சரியான முறையில் அடையாளம் காண்டு சரியான முறையில் பிணைத்து வாழுங்க. அதுக்குன்னு ரொம்ப இறைவனுக்கு மாறான விஷயங்கள்லாம் நம்ம அவங்களோட ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை. எந்தெந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானோ, அல்லாஹ் சொன்ன முறைப்படி தான் நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்துலலாம் அந்த உறவை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நிதானமாக எப்படி நம்ம உறவுகளை கையாளுறது அப்படிங்கிறத சிந்திங்க. அடுத்து பாருங்கள், மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் வல்லதீன சபருப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வ அலானியத்தம் வ யத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஅத உலாஇக லஹும் உக்பத்தார். இன்னும் அவங்களோட பிஹேவியர் எல்லாம் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த உவப்பை நாடி, அவனுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாடி அவங்க பொறுமையாக இருப்பாங்க. பொறுமை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லா அநீதியையும் பொறுத்துக்கிட்டு நிற்கிறது இல்லை. எது நடந்தாலும் பிடிவாதமாக உங்களுடைய சான்ஸ் வர்ற வரைக்கும் அங்கே நிற்கணும். எவ்வளோ அடி விழுந்தாலும் உங்களுக்கான ஒரு சான்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் நிற்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, அதில் நீங்கள் வந்து ரொம்ப தோக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. தோத்துடுவோன்னு தெரிஞ்சுட்டு இந்த விளையாட்டு போதும் நான் வரல அப்படின்னா அந்த விளையாட்டில் பாதியிலே விட்டுட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, விளையாடுறாங்க, தோக்க போகிறோன்னு தெரியுது, இருந்தாலும் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் தோக்குற வரைக்கும் அந்த விளையாட்டில் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் பொறுமை. ஸோ அழுத்தமாக ஒரு செயலில் நிற்கணும். நம்மளுடைய உறவுகள்லையும் இன்றைக்கி அதான் பண்ணுறோம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன இதில் வார்த்தைகளை விட்டுடுறோம். சின்ன சின்ன இதில் நமக்கு மன்னிப்பு கொடுக்க முடியலை, மன்னிக்க முடியலை அந்த உறவுகளை. எனக்கு இந்த உறவே வேணாம் அப்படிங்கிறோம். அல்லது அந்த உறவுகள் மேலே இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக நம்ம வார்த்தைகளை விடுறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அல்லாஹ்வுக்காக நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறது சிந்திங்க. அந்த சிந்தனைக்கும் அந்த இதுக்கும் தான் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்னைய அவள் இப்படி சொல்லிட்டா, இவள் இப்படி சொல்லிட்டா, இவளை நாம் என் லைஃப்பில் மன்னிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். எதுக்கு யாரையும் மன்னிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஒஸ்தி கிடையாது அல்லாஹ்வை தவிர. அதே மாதிரி யாரையும் தண்டிக்கிற அளவுக்கும் நம்ம ஒன்றும் ஒஸ்தி கிடையாது அல்லாஹ்வை தவிர. நம்மளையே அல்லாஹ் மன்னிப்பானா தண்டிப்பானான்னு தெரியலை, நம்ம யாரை போய் மன்னிச்சுக்கிட்டு தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆனால் நான் இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அப்போ பொறுமையை மேற்கொள்ளுவாங்க, அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிலைநாட்டுவாங்க. இன்னும் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன வழங்குனானோ அதை மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்வாங்க. மேலும் தீமையை நன்மையை கொண்டு கலைக்கிறாங்க. மறுமையின் நல்ல முடிவு இவர்களுக்கு உரியது. அந்த தொழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தொழுகை அப்படிங்கிறது நம்ம 5 வேளை தொழுகிற தொழுகை கிடையாது. ஒவ்வொரு 5 வேளை நீங்கள் தொழுகிறதும் உங்களுக்கு சார்ந்தது.
ஆனால் நீங்கள் ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பை கொண்டு தானே உங்களுக்கு அல்லாஹ் வந்து உங்களுடைய வருமானத்தை ஏற்படுத்துவான். அதானே இருக்குது. தொழுகையை சொல்லிட்டு அல்லாஹ் செலவை பற்றி தான் சொல்லுவான். தொழுகையை சொல்லிவிட்டு ஜக்காத்தை பற்றி தான் சொல்லுவான். அப்போ சிந்திச்சு பாருங்கள். நான் 5 வேளை தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறது சேம் தண்ணியை பார்த்து தண்ணியை வாய்க்கு போகணும்னு சொல்கிற மாதிரி தான். தண்ணியை எடுத்து குடிக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி தொழுகை அப்படிங்கிறது என்னுடைய தொழில். நான் என்ன செய்கிறேன், அது நான் வேலைக்கு போகணும் அல்லது பெருசாக சம்பாதிக்கணும் அது மட்டும் கிடையாது. நான் எப்படி என் குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயம் சொல்லி கொடுத்து வளர்க்குறேன், குழந்தை இல்லாமல் அதை குழந்தைகளை தவிர்த்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்னென்ன விஷயம் நான் சொல்லி தந்து வளர்க்குறேன். மாஷாலா, நம்மளுடைய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, எந்த வீட்லேயும் கொஞ்சம் ஒரு வயசு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளோட விளையாடுவாங்க, நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். இன்ஃபேக்ட் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்கள நான் ஆண்டி சொல்லுவேன். அவங்க திருமணமாகாமல் வயசு பெண்ணாக இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம போனப்போ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் விளையாட்டு போக்கில் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் எந்த காண்டாக்டும் இல்லை. பட் ஸ்டில் அந்த டைமில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து உழைக்கலைன்னு ஆயிடுமா? இப்போ இன்றைக்கி என்ன ஆகுது, பெண்கள் படிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அல்லது அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதோ குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம நல்ல முறையில் நடந்துக்கிறோமா? இல்லையே. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கி ஃபோனை பார்க்க தான் நமக்கு நேரமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள குழந்தைங்களை பார்த்து சிரிக்க கூட நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இதுதான் நமக்கு வேணும். அல்லாஹ் சொல்கிறான், உழைங்க. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கானோ அதை செய்யுங்க. சூரா அன்னிசால போய் பாருங்கள் பெண்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு. நான் எங்கேயும் போக முடியாது, நான்லாம் சம்பாதிக்கலாம் முடியாது, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது எனக்கு போதும். நல்லதுமா, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது போதும். ஆனால் உன்னுடைய வேலை என்னங்கிறத நீ அன்னிசால பாரு. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். அது நம்மளுடைய தொழுகை. அப்போ அது நமக்கு கொடுத்த அறிவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அல்லது ஸ்கில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கான். அதை அல்லாஹ் கொடுத்ததை நம்ம மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்யணும். அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு கூடை பின்னுற திறமையை கொடுத்துருக்கானா, நான் கண்டிப்பாக கூட பின்னித்தான் ஆகணும், அது எனக்கு கட்டாயமாகும். ஏன்னா அவன் கொடுத்ததை நான் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கிஃப்டாக தரீங்க, அதை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? உங்கள் முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த பொருளை யூஸ் பண்ணால் அவங்க கஷ்டம் தீந்துடும் அப்படின்னா, அந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா உங்களுக்கு, அந்த பொருளை உங்களுடைய கிஃப்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்போ அப்படித்தானே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்போ உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன தகுதி இருக்குது, என்ன கல்வி இருக்குங்கிறத நீங்கள் தேடுங்க. எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும், இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு மற்ற படிப்புகளை படிக்க போகிறேன், அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி என்ன பண்ண போகிற? அதனால் என்ன யூஸு? அல்லாஹ் சொன்ன வேலைகளை உன்னால் செய்ய முடியுதா? மிக முக்கியமாக பெண்கள். ஆண்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் சொல்லவும், நிறைய இது பண்ணவும் அவ்வளோ ஆலிம்கள் இருக்காங்க. ஆனால் பெண்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டான முறையில் சொல்கிறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுடைய நிலையில தான் பார்க்குறாங்க. ஆலிம்களும் ஆண்கள் தானே. ஆனால் ஒரு பெண்ணாக உங்களுடைய கடமை என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சூரா அன்னிசா கண்டிப்பாக படித்தாகணும். அதில் பாருங்கள் அல்லாஹ் எவ்வளோ சொல்லியிருக்கான், என்னென்னலாம் உங்களுடைய கேட்டகரியில் வருது. சாட்சி சொல்கிறதுலேருந்து, பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து, சொத்து விவகாரம் வரைக்கும், கணவனையோ தந்தையவோ மகனையோ சகோதரனையோ
இறைவனுக்காக போர் புரிய அனுப்புகிற வரைக்கும் உங்களுடைய வேலைகள் என்னென்னு அனிசால தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்தவற்றை மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்வாங்க. இன்னும் தீமையான விஷயங்களை நன்மையை கொண்டு கலைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மறுமையில் நல்ல முடிவு இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.